ஒரே இரவில் ஒரு முழு ராஜ்யமே காணாமல் போனது. அந்த நகரத்தை யார் மறைத்தார்கள் தெரியுமா? ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த ஒரு நகரம் ஒரே இரவில் எப்படி மறைந்து போக முடியும் என்று நினைக்கிறீர்களா? இந்த மெய்சிலிர்க்க வைக்கும் சம்பவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாருங்கள், துவாபர யுகத்திற்கு பயணம் செய்வோம். துவாபர யுகத்தில் யாதவர்களின் புகழ்மிக்க தலைநகரமான மதுராவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்டி வாழ்ந்தார். ஆனால் கம்சனை வதம் செய்த பிறகு பழிவாங்கும் சபதத்துடன் மகத பேரரசன் ஜராசந்தன் மதுராவை நோக்கி படையெடுத்தான். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 17 முறை தாக்கினாலும் ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணரும் பலராமரும் அவனை தோற்கடித்தனர். ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் மதுரா கொண்டாட்டத்தில் மூழ்கியது. இனி எந்த எதிரியும் வரமாட்டார்கள் என்று மக்கள் நம்பினர். ஆனால் 18வது தாக்குதலுக்கு முன் ஜராசந்தன் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பயங்கர கூட்டணியை உருவாக்கினான். அந்த கூட்டணியில் இணைந்தவன் காளையவனன். அபார வலிமையும் அரிய வரங்களும் பெற்ற அஞ்சாத கொடிய போர்வீரன். காளையவனனை பார்த்த அனைவரும் சுதர்சன சக்கரம் பறக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கிருஷ்ணர் அமைதியாக அவனை மட்டும் பார்த்தார். அடுத்த கணமே யாரும் எதிர்பாராதபடி கிருஷ்ணர் போரிடாமல் திரும்பி நடக்க ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? அந்த ரகசியத்தை அறிய பல ஆண்டுகள் பின்னோக்கி சென்று முசுகுந்த மன்னரின் வரலாற்றை பார்ப்போம். தேவர்களுக்காக நீண்ட காலம் போரிட்ட முசுகுந்த மன்னரின் தியாகத்தைக் கண்டு தேவர்கள் மகிழ்ந்து அறிய வரமளித்தனர். என்னை உறக்கத்திலிருந்து எழுப்புபவன் என் பார்வை பட்ட அடுத்த கணமே சாம்பலாக வேண்டும் என்று தேவர்கள் வரமளித்தனர். ஆனால் பகவான் கிருஷ்ணரே காளையவனனை வெல்ல முடியும் போது ஏன் முசுகுந்தரிடம் அழைத்துச் சென்றார் தெரியுமா? ஏனென்றால் அது சாதாரண போர் அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பே பகவான் திட்டமிட்ட தெய்வீக லீலையின் நிறைவேற்றம். கிருஷ்ணர் அமைதியாக முசுகுந்தர் உறங்கிய குகைக்குள் நுழைந்தார். காளையவனனும் கோபத்தில் அவரை பின்தொடர்ந்தான். உறங்கிய முசுகுந்தரை கிருஷ்ணர் என்று நினைத்த காளையவனன் அகந்தையுடன் காலால் உதைத்து எழுப்பினான். முசுகுந்தர் கண்களை திறந்த அடுத்த கணமே தேவர்களின் வரம் பலித்து காளையவனன் சாம்பலாக மாறினான். காளையவனன் அழிந்தாலும் ஜராசந்தன் இன்னும் உயிருடன் இருந்து மீண்டும் மீண்டும் மதுரையை தாக்கிக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு போரிலும் வெற்றி பெற்றாலும் மதுராவில் வாழ்ந்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அச்சத்தில் வாழ்ந்தனர். அப்போது பகவான் கிருஷ்ணர் தனது மக்களின் பாதுகாப்பையே முதன்மையாக கருதி புதிய நகரம் அமைக்க தீர்மானித்தார். அதற்காக பகவான் கிருஷ்ணர் சமுத்திர தேவனை அணுகி யாதவர்களுக்காக பாதுகாப்பான நிலம் ஒன்றை வேண்டினார். பகவானின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்ற சமுத்திர தேவன் தனது அலைகளை பின்வாங்கி விசாலமான நிலத்தை அர்ப்பணித்தார். அந்த புனித நிலத்தில் தேவ சிற்பி விஸ்வகர்மா உலகம் வியக்கும் பொன்னான துவாரகை நகரத்தை அற்புதமாக உருவாக்கினார். பொன்னால் ஜொலித்த அரண்மனைகள், அகன்ற வீதிகள், உயர்ந்த கோபுரங்கள், அழகிய தோட்டங்களால் துவாரகை ஒளிர்ந்தது. ஒரே இரவில் பகவான் கிருஷ்ணர் யாதவர்கள் அனைவரையும் மதுராவிலிருந்து துவாரகைக்கு தெய்வீகமாக அழைத்துச் சென்றார். போர் செய்ய வந்த ஜராசந்தன் மதுராவை அடைந்தபோது வெல்ல நினைத்த நகரமே வெறிச்சோடி நின்றது. அப்போது அனைவரும் உணர்ந்தார்கள், கிருஷ்ணர் போரிலிருந்து ஓடவில்லை, தனது மக்களை பாதுகாக்க தெய்வீகமாக செயல்பட்டார். இவ்வாறே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக லீலையால் துவாரகை உருவானது. அவரது அவதாரம் நிறைவடைந்த பின் கடல் அந்த நகரத்தை மீண்டும் தன்னுள் கொண்டது.